श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அடுத்தது கர்மயோகம், 3வது அத்தியாயம். இதில் 9வது ஸ்லோகம். யஜ்ஞார்த்தாத் கர்மணோ அன்யத்ர லோகோயம் கர்மபந்தனः ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்தசங்கः சமாச்சரः. யஜ்ஞ அர்த்தாத் கர்மணः அன்யத்ர லோகோயம் கர்மபந்தனः ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்தசங்கः சமாச்சரः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? சமாச்சரா, முதல்ல நன்னா செய். என்னத்தை அப்படின்னு கேட்டால், யஜ்ஞார்த்தாத் யஜ்ஞத்திற்காக, அதாவது பகவத் அர்ப்பணமாக செய்யக்கூடிய கர்மாக்கள் என்ன? முதல்ல பெருமாளுக்கு என்ன பண்ண? பூஜை, தவம், யாகம் அதெல்லாம் பண்ணுறோம் என்று சொன்னால் பகவத் அர்ப்பணமாக உள்ள கர்மனக, அந்த கர்மத்தில் நின்று அந்நியத்திர விலகிய இடத்தில், அந்நியத்திரன்னு அது செய்யாமல் விட்டுட்டா கூட, அயம் இந்த லோகம் என்ன பண்ணும்? கர்மபந்தனகா, கர்ம கட்டுடைத்து, அதாவது பெருமாளுக்காக செய்யக்கூடிய பகவத் அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹோமங்கள் செய்கிறோம், அப்புறம் பூஜை, அது நிறைய பெருமாளுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, அதெல்லாம் பண்ணலை அப்படியானா கூட தனிப்பட்ட முறையில் சாதாரண இது எதுவுமே இல்லாமல் அந்நியத்திர வேறு விஷயங்களை செய்கிறதானாலும் கர்மாவை விடாமல் செய்யணும் இல்லையா? கர்மான என்ன? அன்றாட வாழ்வியல் தேவைகள். என்ன பண்ணணும்? குளிக்கணும், முதல்ல பல் தேய்க்கணும், குளிக்கணும். அதுக்கப்புறம் பிராமணனாக இருந்தாலும் எந்த வர்ணத்தவனாக இருந்தாலும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். பிராமணனாக இருந்தால் சந்தியாவந்தனம் பண்ணணும். சந்தியாவனம் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷம் இருந்தால் போகிறோம். ரொம்ப லேட்டாக பண்ணுறான், ஆடிண்டு பாடிண்டு பண்ணுறான்னா கூட 15 நிமிஷத்துக்கு மேலே இல்லை. 15 நிமிஷத்துக்கு மேலே இல்லை, அதுக்கும் மேலே நாழி ஆக்குறான்னா அவன் வேறு ஏதோ வேலை செய்கிறான்னு அர்த்தம். விடாமல் சந்தியாவந்தனம் பண்ணணும், அப்புறம் பெருமாளை சேவிக்கணும், தனக்கு தெரிஞ்ச 2-3 ஸ்லோகத்தை சொல்லணும், அப்புறம் பாக்கி வேலை தளிவு பண்ணுற உள்ள தளிகை பண்ணணும். அப்படின்னா தளிகை பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு சாப்பிட்ணும். உத்தியோகஸ்தனாக இருந்தால் உத்தியோகம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இந்த கர்மாவெல்லாம் விடாது செய்யணும். இதுக்கு நடுவில் அது பண்ணோம், பெருமாளுக்கு பண்ண வேண்டிய சில பகவத் அர்ப்பணமாக செய்யக்கூடிய யோகங்கள், அதுக்கப்புறம் யாகம் அதெல்லாம் பண்ணுறதானா அதை விட்டால் கூட என்ன பண்ணோம்? அந்நியத்திர இன்னொரு பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இந்த வாழ்க்கைன்றது என்னது? இது கர்ம கட்டுடையது. கர்மாவை இதுதான் நீ மேலுக்கு வர முடியும். அதனால் என்ன பண்ணணும்? யஜ்ஞத்தின் பொருட்டு முக்த சங்கஹா, இதுலேருந்து பற்றற்றவனாய் என்ன பண்ணணும்? உன்னுடைய கர்மாவை செய். என்னதுக்கு பெருமாள் இதெல்லாம் சொல்கிறாரு, யஜ்ஞாலாம் சொல்கிறாரு அப்படின்னா, அப்போ என்ன உள்ளுரை பொருள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், அர்ஜுனன் இந்த பேட்டில் ஃபீல்டில் வந்து நின்றுட்டுருக்காரு குருக்ஷேத்திர யுத்தத்தில். அது நிற்கிறது, அது ஒரு யாகம் போல, அது ஒரு தெய்வீக காரியம். எப்படின்னு கேட்டால், சண்டை போடுறது தெய்வ காரியமா? என்ன சொல்லித்தரக அப்படின்னு கேட்டால் கூட, ஏன்னா பெருமாள்கிட்ட கேட்டிருக்கான், எனக்கு எது நல்லதோ அது சரியோ அதை செய்ய சொல்லு, அதை நான் விடாத செய்கிறேன், கண்டிப்பாக நீ சொல்கிற வார்த்தையை நான் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், அனுசரிக்கிறேன் அப்படின்னு கேட்டுண்டா. ஒன்று. ரெண்டாவது, அவனோட பஞ்சபாண்டவர்களோட இருக்காளே திரௌபதி இருக்காளே, திரௌபதிக்கு ஏற்பட்ட அவமானத்துக்காகவும் துரியோதனம் பண்ணுற சரியில்லாத வேலைக்காகவும் அவளுக்கு எனக்கு 5 ஊரான கொடு, 5 கிராமமான கொடு, எது கொடுக்காட்ட பரவாயில்ல, ஒரே ஒரு ஆளுக்கு ஒரு வீடான கொடு அப்படின்னு கேட்டால் அவன் ஒன்றும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என்ன அராகஜமான, அதாவது எதிர்த்து நிற்கிற ஒரு மனப்பான்மை வளர்த்துன்னு இருக்கான். அதுலேருந்து அவன் விடுபட்டு வரணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், துரியோதன ராஜா, நான் தான் இளவரசன், நான் ராஜாவாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், முதல்ல துரியோதனோட தகப்பனார் யார்? திருதராஷ்டிரன். அவனுக்கு அங்கஹீனன், பிறவியிலேயே கண்ணு தெரியாது. அப்படின்னா அப்படிப்பட்ட ஒருத்தனை என்ன பண்ண மாட்டா? பெரிய ராஜ்யத்துக்கு ராஜாவாக அவனை ஆக்க மாட்டா. இன்னும் கேட்டால், நம்ம மகாபாரதத்தை ஒன்று விடாமல், ஒரு ஸ்லோகம் விடாமல் வரிசையாக வாஸ்து பார்த்தோமான எந்த இடத்துலையுமே திருதராஷ்டிரனுக்கு ராஜ்யாபிஷேகமே பண்ணலை. ஜஸ்ட் லைக் தட் இஸ் சிட்டிங் இன் த த்ரோன், அவ்வளோதான். அதுவும் பாண்டுவுக்கு அப்படி ஆனதுனால, பாண்டு மறுபடியும் ராஜ்யத்துக்குள்ளேயே வராதனாலையும்
என்ன பண்ணிட்டா, காட்டிலே பாண்டு இருந்திருக்கா, பாண்டுவோட கூட குந்தி மாத்ரி இந்த 5 குழந்தைகளும் அங்கேயே இருந்ததுனால அவள் என்ன பண்ணலை, ராஜ்யத்துக்கே வரல. அப்படி பாண்டுக்கு ஒரு என்ன தெரிஞ்சுடுது, சம்பவம் ஏற்புடையதாக நடக்காததுனால ஜஸ்ட் எஸ் ஆக்குபைடு த ட்ரோன். அந்த இங்கிலீஷ் வார்த்தையும் புரிஞ்சுக்கணும். ராஜ்யாபிஷேகம் நடக்கலை, ஆக்குபைடு த ட்ரோன். உக்காண்டதுனாலேயே ராஜ்யாபிஷேகம் பண்ண முடியுமா? அப்படி அவனுக்கே பண்ணாத போது அவன் பையன் துரியோதனுக்கு எப்படி இளவரச பட்டமோ எதுவும் கிடைக்கும்? எதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஈஸ் என்ன பண்ணுறது தெரியுமா, வழியில் வராததை எடுத்துகிட்டு இருக்கா மாதிரி, அது அவன் கொடுக்க மாட்டேன்றான். அப்போ என்ன செய்யணும், அதை நீ உனக்கு தகுதியானதையும் உனக்கு நியாயமாக உன் வழியில் வரக்கூடியதை அடைவதற்கு என்ன பண்ணணும், நீ நின்று போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ அப்படி போராடி பெற்றுக்கொண்டால்தான் இந்த ஊரில் இருக்கிற பிரஜை நன்னா இருக்கும். இதை இப்போ நம்ம எத்தனையோ வருஷம் கழிச்சு இன்றைக்கி இப்படி சொல்லிக்கிறோம், இப்போ நம்மளுக்கு தெளிவாக புரியுறது அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அன்றைக்கி அர்ஜுனனுக்கு என்ன பண்ண முடியல, இந்த அளவுக்கு தனக்கு யோசித்து புரிஞ்சுக்க முடியல, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, அதனால் எனக்கு எது சரியோ அதை நீயே யோசித்து பண்ணு அப்படின்னு சொல்கிறதுனால தான் பெருமாள் இங்கே என்ன சொல்கிறார், பகவதர்ப்பணமாக செய்ய வேண்டிய காரியங்களை அது பகவதர்ப்பணமாக கர்மத்து நின்று விலகிய இடத்தில் என்ன செய்யணும், அந்நியத்திர அதை நீ என்ன பண்ணணும், ததர்த்தம் அதற்கு பொருட்டு, அந்த யஜ்ஞத்தின் பொருட்டே முக்தசங்கா பற்றற்றவனாய் கர்மத்தை செவ்வனே செய்வாய். யஜ்ஞா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பண்ணணும் அர்த்தம், வேதம், விஷ்ணு, தியாகம், யாகம், பூஜை, தவம், இது எல்லாமே யஜ்ஞத்தில் சேர்ந்தது தான். விஷ்ணுவை ஸ்மரணம் பண்ணின்னு இருக்கோம், விஷ்ணுவோட நாம ஜபனம் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு விதமான யஜ்ஞம். அப்புறம் இதை போல் மனசில் வளர்த்துண்டா இந்த கையில் இருக்கிற வேலையை எதுக்காக நீ இந்த போர்க்களத்துக்கு வந்திருக்கியோ அதை நீ என்ன பண்ணணும், பிசகில்லாமல் சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் செய்ய வேண்டும் அப்படின்னு பெருமாள் அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறார்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.